எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆக்சுவலாக தேடுதல் நிறைய. இப்போ தேடுதல் நிறைய இருக்கும்போது இவங்க இது பண்ணுறாங்களே, இதை நம்ம எப்போ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த ஆசை வந்து என்னன்னா, எப்படி இதை அவங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா, உனக்கு என்னப்பா போய் வேலையை பாரு, உனக்கு வேற வேலையே கிடையாதா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆசைப்படுறியா வா, அதுக்கு என்ன ஒன்று வழி காமிப்பாங்க. அந்த வழி வந்து நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி அந்த வழி வரும். அப்படி இல்லை அப்படின்னா, நான் இதை எதிர்பார்க்கலங்க, நான் வேறு மாதிரி கேட்டேன், சரிப்பா இப்போ கிளம்பு. அப்போது ஒரு சிலர்கிட்ட போய் கேட்போம். என்ன கேட்போம்னா, சரி இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்லுவாங்க, இல்லை சொல்லாமல் போவாங்க. பட் அப்போ அந்த இடத்துல நம்ம தேடுதல் இருந்துன்னே இருக்கும். ஸோ தேடுதல் ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிரும். சார் கண்டுபிடிச்சிடும் சார், இதை தான் நான் அன்றைக்கி கேட்டேன், எனக்கு டக்குன்னு எனக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, வரும் ஆனால் அது உற்பத்திக்கு உனக்கு தேவையில்லை, அப்புறமா பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்க. அப்புறமா பார்த்துக்கன்னா எப்போ சார் பார்த்துக்கலாம், வரும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அடக்கி வைப்பாங்க. அந்த இடத்துல ஒருத்தர் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறான்னு வச்சுங்க, இதை இப்படி செஞ்சிடலாம்ப்பா சூப்பராக வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக செல்வோம். ஆனால் நான் என்னோட அனுபவத்தில் நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டே இருப்போம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கலன்னா ஆப்பர்ச்சுனிட்டியை தேடுறதுக்கு பதில் ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கணும். ஒரு நமக்கு ஒன்று தேடினா கிடைக்கல அப்படின்னா தேடினே இருக்கிறத விட்டுட்டு அது ஏன் கிடைக்கல, அப்போ அவங்க ஒன்று உருவாக்கிட்டா எல்லாருக்குமே கிடைக்கும்னு சொல்கிறத தேடுதலில் விட்டுட்டு உருவாக்குறதுல இறங்கணும்னு நான் சொல்லுவேன் எப்போதுமே.